மீனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 8வது மாதம் கார்த்திகை மாதம் மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பொதுவாக 8ஆம் இடம், அதாவது கார்த்திகை மாதங்கிறது சூரியன் விருச்சிக ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம். விருச்சிகம் என்பது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடங்கிறது மறைபொருள் ஞானத்தை சொல்லக்கூடிய இடம். மறைபொருள் ஞானங்கிறது எல்லாராலும் எளிதில் தெரிந்து கொள்ள முடியாத ஞானம். அதாவது எல்லா உயிர்களிடத்தும் மறைந்து இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த மாதம் 28ஆம் தேதி அண்ணாமலையார் தீபமாக, அதாவது அடியும் முடியும் காண முடியாதவராக தீப்பிழம்பாக காட்சி கொடுக்கக்கூடிய நாள் அண்ணாமலையார் தீபம். கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி. அதாவது அறிவாலையோ செல்வத்தாலேயோ அறிய முடியாத ஒரு பொருள் அன்பால் மட்டுமே அறியக்கூடியவர். அதாவது அறிவாகிய பிரம்மா பறவையாக மாறி முடியை காண முடியவில்லை. செல்வமாகிய திருமால் பன்றியாக மாறி அடியை காண செல்கிறார், காண முடியவில்லை. ஆனாலும் ஒரு கட்டத்திலே செல்வம் ஒத்துக்கொள்ளும், தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கின்ற. ஆனால் அறிவு ஒத்துக்காது, விதண்டாவாதம் பேசும், பொய் பேசும். அதுதான் பிரம்மா. ஆக அன்பாலேயோ, அதாவது அன்பால் மட்டுமே அறியக்கூடிய பொருள், செல்வத்தாலேயோ அறிவாலேயோ அறிய முடியாத ஒரு ஞானம். ஆக அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல் பொதுவாகவே இந்த மாதம் கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கட்கிழமைகள், அனைத்து திங்கட்கிழமையிலும் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய கர்ம வினை பாப வினை எல்லாம் விலகி நமக்கு முக்திக்கு வழிவகுக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்திலே மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி, வருமான ஸ்தானத்துக்கு அதிபதி, 2ஆம் இடத்துக்கு அதிபதி. அதே போல் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், பாக்கியஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், இந்த 2க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ஆனால் நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் விளையாட்டு ஸ்தானம், பதவி ஸ்தானம், நம்மளுடைய சிந்தனை செயல்திறனை சொல்லக்கூடிய இடம். அதாவது 9ஆம் இடத்து அதிபதி 5ல் சஞ்சரிக்கிறாருன்னா 5ம் 9ம் மிஞ்சும் பொருள் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம், நம்மளோட குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, நமக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பேர் பெறக்கூடிய அமைப்பு, அதாவது கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், பயணங்களால் லாபம், அனுகூலங்கள், இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவக்கூடிய அமைப்பு. ஆனால் செவ்வாய் நீச்சமாக சஞ்சரிக்கிறார். 21ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 21ஆம் தேதிக்கு செவ்வாய் வக்கரகதியில் சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானால் அது நீச்ச பலனை செய்யும். நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானால் அது உச்ச பலனை செய்யும். அப்போ செவ்வாய் நீச்சமாகி வக்கரமாகிறார். அப்போ உச்சத்திற்கு ஈக்குவலான பலனை செய்யணும். அப்போ 21ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நடைபெறும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி, திருமணம், குழந்தை பிறப்பு, அதே போல் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, பயணங்களால் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், புகழ் கீர்த்திக்கு உடைய ஸ்தானம். 3ஆம் இடம் என்பது ஒப்பந்தம் கையெழுத்துக்கு சொல்லக்கூடிய இடம். இந்த 3க்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் 17ஆம் தேதி வரை. 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல இப்போ 3ஆம் இடத்து அதிபதி 10ல் சஞ்சரிக்கிறார்னா என்ன அர்த்தம்? தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது. அதே போல் நமக்கு தொழில் சம்பந்தமாக ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய அமைப்பு, இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, தனக்கு 10ஆம் இடம் புகழ், அந்தஸ்து, கௌரவம், 3ஆம் இடம் கீர்த்தி, அப்போ தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்து அதிபதியும் அவர் தானே. 8ஆம் இடத்து அதிபதி 10ல் இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழிலிலே போட்டி பொறாமைகள், தொழிலிலே நிறைய காம்படிஷன் நிறைய இருக்கும். அதுதான் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. 17ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 12ஆம், அதாவது 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். 11ஆம் இடங்கிறது அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய இடம். அதே போல் நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 11ஆம் இடத்திலே 3க்கும் 8க்கும் உடைய சுக்கிரன் 17ஆம் தேதிக்கு பிறகு சஞ்சரிக்கிறார் அப்படின்னா, பொதுவாக 3ஆம் இடத்து அதிபதி 11ல் சஞ்சரிக்குன்னா இளைய சகோதரம், மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நடைபெறும். அதுதான் முக்கியம். அதே போல் 11ஆம் இடங்கிறது
லாபசானம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள். அந்த நட்பு வட்டாரங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அவர்கள் மூலமாக ஒரு நல்ல செய்தி வந்து வரக்கூடிய அமைப்பும் மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஒப்பந்தம் கையெழுத்து மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் அல்லது புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத நன்மையோ தீமையோ சொல்லக்கூடிய இடம். 11ஆம் இடங்கிறது 11ல் ஒரு கிரகம் இருந்தால் அது நன்மை தான் செய்யும், எந்த கிரகமாக இருந்தாலும். அப்போ 8ஆம் இடத்ததிபதி 11ல் இருக்காருன்னா எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத பொருள் வரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான எதிர்பாராத திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு நன்மை இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு. ஆக சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4க்கும் 7க்கும் உடையவர். 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி. அதே போல் 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டுத்தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 4க்கும் 7க்கும் உடையவர் யாருன்னா புதன். புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். எது வரைக்கும்னா இந்த மாதம் முழுவதுமே. ஆனால் 11ஆம் தேதி வக்கரமாகி 30ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியிலே சஞ்சரிக்கிறார். பொதுவாக 4ஆம் இடத்ததிபதி 9ல் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கிறது யோகம். ஏன் அப்படின்னா 4ஆம் இடங்கிறது கேந்திரம், 9ஆம் இடம் என்பது திரிகோணம். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் சஞ்சரிக்கிறார்னா தாய் தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், அசைய சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, வாகனம் தொழில் செய்பவர்கள் அதன் மூலமாக வருமானம் நிறைய பெருகக்கூடிய அமைப்பு, சுக வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வளர்ப்பு பிராணிகள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் 7ஆம் இடத்த அதிபதியும் அவர் தானே. 7ஆம் இடத்த அதிபதி 9ல் இருந்தாங்கன்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். 7, 9 சம்பந்தப்பட்டால் திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அதே போல் கணவன் அல்லது மனைவி வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். அதே போல் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், கூட்டு தொழிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த சமூகத்திலே தனக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. 7, 9 சம்பந்தப்படும் பொழுது வீட்டிலே சுபகாரியங்கள் நடக்கும். அதுதான் 7, 9 சம்பந்தப்படும் பொழுது. அதே போல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன் ஸ்தானத்து அதிபதி யாருன்னா சூரியன். சூரியனும் 9ல் தான் இருக்கார். ஆனாலும் குருவுடைய 7வது பார்வையாக பார்க்குறாரு. குரு வக்கரமாக இருந்தாலும் குருவுடைய முழு பார்வைங்கிறது 7வது பார்வை. அந்த 7வது பார்வையாக பார்க்குறாரு. அப்போ தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி பாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமான யோகங்கள் பெறக்கூடிய அமைப்பு, அரசு வழி அனுகூலங்கள், அரசு வழி ஒப்பந்தங்கள், அரசு வழி ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக, அரசு சம்பந்தமான முயற்சி அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, பயணங்களிலே கவனம் தேவை. ஒரு சில விபத்து, அதாவது 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, வம்பு, கடன் இல்லையா. அப்போ சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, பயணங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அனைத்து கிரகங்களுமே நல்ல நிலையிலே இருப்பதால் இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.